ஏன்னா இதை முக்கியமா சொல்லியே ஆக வேண்டும். நீங்களாம் நகரப்புற மக்கள் அன்றாடம் இன்றைக்கு உணவுப் பொருட்களை வாங்கிதான் சமைத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இட்லி புழுங்கலரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய், இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்கின்ற போது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? உடனடியாக விலை கட்டுப்பாட்டு மைய நிதியை ஒதுக்கி எந்த மாநிலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செய்து இங்கே கூட்டு அமைப்பின் மூலமாக இந்த விலை சரி செய்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு 100 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி தந்தேன். எந்த பொருள் விலை ஏறுகிறதோ உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அந்த மாநிலத்தில் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயராமல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.